Hi, welcome to my YouTube channel Ibrahim with you. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குவேரா ஆப் மூலம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றது பாதுகாப்பானதா? இந்த ஆப் வழியா முதலீடு பண்ணா நமக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம பாதுகாப்பை எப்படி நம்ம உறுதி செய்யறது? அந்த டீட்டெயில் ஃபுல்லா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நல்லா கவனமாக பாருங்க. அப்பதான் உங்களோட பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வழங்கும். இந்த குவேரா ஆப் எந்த அளவு சேஃப்டியா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் அதில் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். இந்த குவேரா ஆப்பை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல டைரக்ட் ஃபண்ட் வாங்குறதுக்கு தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். இது முற்றிலும் சேஃப்டியான ஒரு வழிமுறையை தான் இவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த ஃபுல் விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் ஏற்கனவே இந்த குவேரா ஆப்ங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எப்படி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த ஃபுல் டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுண்டா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள், அதோட லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவேரா ஆப்போட இன்விடேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த WYHED இதுதான் என்னோட கோடு. இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது எப்படி நம்மளோட ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறத பற்றி இந்த 2 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஒன்று, அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒன்று. இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அவேர்னஸாக கிரியேட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஃபண்டை விட்டு நீங்கள் டிரெக்ட் ஃபண்டுக்கு மாறுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் அந்த வீடியோட லிங்க்கையும் தரேன். அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். லம்சமில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். 2 வீடியோட லிங்க்கையும் நான் கீழே தரேன். ஸோ இப்போ நான் அந்த 2 வீடியோவில் நான் சொல்லியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம எந்த அளவு குறைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டைரக்ட் ஃபண்டில் தான் நீங்கள் முதலீடு பண்ணால் தான் குறைக்க முடியும். மற்றபடி ரெகுலர் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகம். 2.5%, 2.25%லேருந்து 2.5% வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் கூட உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது 0.13%, அதாவது 0.13%லேருந்து இருக்குது. நம்ம ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட லிங்க் நான் தரேன். அதே நேரத்தில் இண்டெக்ஸ் ஃபண்டில் எது பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க் நான் கீழே தரேன். இதையும் பார்த்து உங்களோட நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. குவேராவில் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்லேருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் இதில் ஈவன் நீங்கள் குவேரா ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் வெப்சைட்லையும் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 2 டைப்பையும் அவங்க ஃபுல் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த குவேரா ஆப் மூலமா நீங்க முதலீடு பண்றதாலோ அல்லது நீங்க ஒரு ஏஜென்ட் வழியா நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சேஃப்டி. உங்க முதலீடுங்கிறது சேஃப்டியா தான் இருக்குது. அதனால ஒரு நீங்க பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க நினைக்க வேணாம். இதுல என்ன ஒரு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் கமிஷன்ங்கிறது அவங்களுக்கு அந்த 1%ல எடுத்துக்குவாங்க. ஆனா குவேரா ஆப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து 0%, அதாவது எந்த கமிஷனும் உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. இல்லை உங்கள் எந்த கமிஷன் சார்ஜும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலையும் போய் கமிஷன் வாங்குறது இல்லை. இந்த குவேரா அமைப்புங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து செபி அமைப்புங்கிறது தான் கட்டுப்படுது. இந்த குவேரா ஆப்பும் அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலே வந்து என்னன்னா செபியோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. அதனால இந்த செபியில் பர்மிஷன் வாங்கினது தான் இந்த குவேரா ஆப்புங்கிறது. அதனால நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் எல்லாம் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அது எப்படி பேங்க்குக்கும் அந்த செபி அமைப்புக்கும் தான் உங்களோட பண பரிமாற்றம் நடக்கும். பேங்க் வழியாக செபிக்கு தான் போகுதுங்கிறது அந்த செபிலேருந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு போகுது. அதாவது இது எல்லாம் இன்டர்லிங்க்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் முதலீடுங்கிறது பாதுகாப்பாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறத ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபண்டை நீங்கள் விற்கிறீங்க இல்லை ரெடீம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ ஒரு ஃபண்டை விற்றாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப எந்த ஒரு பேங்க் கணக்கு கொடுத்தீங்களோ அந்த பேங்க் கணக்குக்கு தான் பணம் வரும். அதனால உங்க பணம் வந்து வேற யாருக்குமோ இல்லை வேற யாரும் அதை ஒன்றும் செஞ்சிட முடியாது. இல்லை உங்க ஃபண்டை விற்று அந்த பணத்தை அவங்க எடுத்துட முடியாது.
என்ன டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணாலும் டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயங்காட்டுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வைரஸ் வருது, இல்லை மொபைல் ஹேக்கிங் பண்ணிவிடுவாங்க, இப்படின்னா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது குறைவு. அப்படியே நடந்துட்டா கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும். உங்களையும் அறியாமல் யாராச்சும் அதை ரெடீம் பண்ணிட்டா கூட நேராக அது உங்கள் கணக்குக்கு தான் வரும் தவிர வேற யார் கணக்குக்கும் போயிடாது. அதனால நீங்கள் தைரியமாக முதலீடு பண்ணலாம். பெரும்பாலான ஆளுங்கள் வந்து என் மொபைலில் தான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண விரும்புவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஆளுங்கள்ட்ட வந்து லேப்டாப் இருக்காது. அதிகமான மக்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த குயர் ஆப்புங்கிறது ரொம்ப யூசர் கன்வீனியன்ட். இன்னைக்கு இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயர் ஆப்பில் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த பர்ச்சேஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை நான் இந்த ஆப் வழியாக நான் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆப் வழியாக போய் உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் அந்த டீட்டெயில் எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே லாகின் பண்ணணும்னா உங்களோட 4 கோடு சீக்ரெட் கோடை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் 1 டே கெயின் எவ்வளவு, கரண்ட் கெயின் எவ்வளவு, இந்த போர்ட்ஃபோலியோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் நான் இதில் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் அந்த போர்ட்ஃபோலியோவில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மிரே அசெட் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில், அதாவது இது வந்து லிக்விட் ஃபண்டு, இந்த லிக்விட் ஃபண்டில் நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இதில் போய் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இதில் நீங்கள் ஒரு 5-6 ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபண்டோட டீட்டெயில் எல்லாம் வரிசையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்கும். இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விண்டோ கொண்டு வந்து காட்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபண்டு எதுன்னு சொல்லி அந்த எல்லா ஃபண்டோட டீட்டெயிலும் வரிசையாக இருக்கும் கீழே வித் ஃபோலியோ நம்பரோட. ஃபோலியோ நம்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ஏஎம்சிலேருந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் ஃபோலியோ நம்பருங்கிறது. அந்த ஃபோலியோ நம்பர் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன், லார்ஜ் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபோலியோ நம்பருங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இது லிக்விட் ஃபண்டு, இது கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுங்கிறது. இப்போ இதில் இந்த ஃபோலியோ நம்பர் இருக்கும். அதில் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எவ்வளவு, இன்னைக்கு நேவோட ப்ரைஸ் என்ன, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, இந்த டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். இதில் இந்த ஃபோலியோ நம்பர் கிடைக்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இந்த ஃபோலியோ நம்பர் நமக்கு கிரியேட் பண்ணிடுச்சுன்னா நம்ம பேரில் ஆல்ரெடி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிங்கிறது அந்த ஃபண்டை வாங்கிடுச்சு, நம்ம பேரில் யூனிட் அலோகேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இது ஃபுல்லாக நம்ம பண்ணது ஃபுல்லாக குவேர்ங்கிற ஆப்பில் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம போய் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டில் போய் நம்ம மேக் ஷூர் நம்ம வந்து நம்ம பண்ணியிருக்க டிரான்சாக்ஷன் இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் இப்போ மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் இருக்கேன். இந்த வெப்சைட்டில் போய் என்ன பண்ண போகிறேன்டா, நம்மள்ட்ட ஏற்கனவே ஃபோலியோ நம்பர் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உதாரணத்துக்கு நான் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா வச்சுக்குவோம். 17ஆம் தேதி வரைக்கும் நான் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறேன். என்னோட ஃபோலியோ நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஃபோலியோ நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதே சேம் கோடு இருக்குல்ல, அதை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இமெயில் ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கு வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி குயரால் நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். அதை வச்சு நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கலாம் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியாக வந்திருக்கா அப்படின்னு நம்ம பேரில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி அது என்னன்னு சொல்கிறேன். இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருந்தால் இதில் போய் ஃபுல்லாக யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபுல்லாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். இதில் போய் உங்களோட பேன் கார்டு நம்பரை போடணும். பேன் கார்டு நம்பரை போட்டு ஃபுல் டீட்டெயில் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் சிஸ்டத்தில் போய் ஈவன் இந்த போர்ட்டல் வழியாகவே நீங்கள் உங்கள் ஃபண்டை நீங்கள் ரெடீம் பண்ணிக்க முடியும். இது மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ரிலையன்ஸ்லேயும் நான் ஒரு ஆப்ஷன் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ரிலையன்ஸில் வந்திருக்கேன். ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கஸ்டமர் சர்வீஸில் இருக்கேன். இப்போ மெயில் பேக் ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்கு. இதுலேயும் வந்து நீங்கள் எப்போலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ உதாரணத்துக்கு ஜனவரியிலேருந்து வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். போட்டு இன்னைக்கு டேட் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டு உங்கள் ஃபோலியோ நம்பர் இருக்கோ உங்கள் ஃபோலியோ நம்பரை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் சேம் அதே கோடு தான், அந்த கோடை போட்டு
சப்மிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் நீங்கள் பண்ணியிருக்க முதலீடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு. 100% இது சேஃப்டியாக உள்ளது. அதனால நீங்கள் எந்த ப்ராசஸிங் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் தாராளமாக நம்பி பண்ணுங்க. அதே நேரத்தில் இன்னொரு செகண்டரி ஆப்ஷன் வழியாகவும் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கா, உங்கள் பேரில் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவைலபிள் இருக்கா, உங்கள் பேரில் அந்த யூனிட் அவைலபிள் இருக்கான்னு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த குவேரா ஆப்பை பற்றி நீங்கள் இன்றைக்கி நல்லபடியாக தெரிஞ்சிருக்கோம். எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.